o'clock உங்களோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜாலியா உங்களோட டெஸ்கை விட்டு வெளியே எழுந்திருக்கிறீங்க. அப்போ திடீர்னு உங்க மேனேஜர் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு, உங்களால முடிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இல்ல என்னால முடியாது, நோ அப்படின்னு சொல்ல முடியாம நீங்க எஸ்ன்னு சொல்லி பட் அட் த சேம் டைம் ரொம்ப ரெகுரேட்ஃபுல்லாவும் அந்த டைம்ல ஃபீல் பண்றீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட லைஃப்லயே நான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதனாலதான் ஐடி அண்ட் நான் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு த பவர் ஆஃப் சேயிங் நோ அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் மூலியமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் வித்தவுட் ஃபீலிங் கில்ட், ரெகுரேட், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த காமன் ப்ராப்ளம் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ் நான் பாக்குறது, அதுவும் நோ சொல்றதுக்கு விருப்பம் இல்லாததுக்கு மெயின் ரீசன் அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, மேபி இது என்னோட ஒர்க்ல அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. பட் திங்க் அபவுட் இட், இது உங்க ஒர்க்லயோ இல்ல அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கிறதோ இது கிடையாது, இது உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொல்ல போற இந்த ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணும்போது நோ சொன்ன மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் நீங்க சாரி சொல்லாம அந்த நோவை சொன்ன மாதிரி இருக்கும். எனக்கு புரியுது இந்த டாஸ்க்கை நான் முடிக்கணும்னு, பட் இது என்னோட பர்சனல் டைம். ஸோ மண்டே நான் வந்த உடனே முதல்ல இந்த டாஸ்க்கை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரிப்டை நீங்க சொல்லும் போது சைக்காலஜிக்கலி இதை நீங்க நோன்கிறத டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொன்ன மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், நீங்க பவுண்டரிஸை ரெஸ்பெக்ட் பண்றதுனால ஆப்போசிட்ல இருக்கவங்களும் உங்களை ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ மேபி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது, பட் என்னோட கோச்சிங் லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நான் பவர் ஆஃப் சேயிங் நோ அப்படிங்கிறத ஒரு 8 to 10 செஷன்ஸ்ல ஃப்ரேம் ஒர்க்ஸா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பீப்புளுக்கு. ஸோ மேபி இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்க லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க.